last class we studied about basic definition and some concepts on permutation and combination. Today we are going to see the derivation of expression for permutation in two different cases. First we are going to derive the expression for P of NR for the n distinct objects. P of NR means the number of ways of arranging R of n distinct objects. So, first we consider n distinct object. From that we have to arrange R. So, the arranging R of n objects into some order is nothing but putting R of the n objects into R distinct positions. That is, first we consider the R distinct positions. I call it as 1, 2, 3, etc. R. So, out of n objects, we select some R objects and place it into these fixed positions. So, I select some objects and put it into this position. So, we discuss this scenario in elaborately. So, first we consider n distinct object and R marked positions. Next, first we have to fill this first position out of these n objects. So, how many ways to fill the first position? So, first position fill பண்றதுக்கு இங்க உங்களுக்கு எவ்வளவு possibilities இருக்குன்னு பாருங்க. இங்க கலர் மென்ஷன் பண்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு distinct objects. So, A1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், A2ங்கிறது ஒன்று, ANங்கிறது ஒன்று, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதிலிருந்து ஒன்று எடுத்து நாம ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்ணணும். ஸோ ஹவு மெனி வேஸ் டு ஃபில் த ஃபர்ஸ்ட் பொசிஷன்? நம்மளுக்கு இங்கே எவ்வளோ சான்சஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றதுக்கு? இங்கே வந்து எவ்வளோ இருக்கு? n வேஸ் இருக்கு. ஸோ n வேஸ்ல நாம ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த n இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் எடுத்து நாம இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல போட்டுடலாம். ஸோ இப்போ நாம ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நாம செகண்ட் பொசிஷனுக்கு போகணும். இப்போ செகண்ட் பொசிஷன் போறதுக்கு இங்க நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு ஆயிரும்? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு n இருந்தது. இப்போ n-ல 1 எடுத்து நாம ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இப்போ நம்மளுக்கு ரிமைனிங் இங்க எவ்வளவு ஆப்ஜெக்ட் தான் இருக்கும்? n-1 ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். இப்போ இந்த n-1 ஆப்ஜெக்ட்ல இருந்து நாம ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து செகண்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணணும். So, how many ways to fill the second position? எவ்வளோ சான்சஸ் இருக்கு? இப்போ இங்க எவ்வளோ இருக்கு? n-1 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்கு n-1 வேஸ் வந்து செகண்ட் பொசிஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க n-1 ஆப்ஜெக்ட்ல இருந்து ஒன்று எடுத்து நாம செகண்ட் பொசிஷன்ல போடுறோம். இதே மாதிரி தான் நம்ம தேர்டுக்கும். இப்போ தேர்ட் பொசிஷன் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து n-2 ஆயிரும். இப்போ இதை ஃபில் பண்றதுக்கு எவ்வளோ சான்சஸ் வரும்? நம்மளுக்கு n-2 வேஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து நாம இங்க ஃபில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம அப் டு 6 பொசிஷன் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். அப்போ 6 பொசிஷன் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு இங்க ரிமைனிங் ஆப்ஜெக்ட் வந்து என்ன இருக்கும்? an-r-1, அதாவது an-r+1 வேஸ்ல நாம 4th பொசிஷனை ஃபில் பண்ணலாம். ஸோ இங்க இதே ஆர்டர்ல இருந்து ஒவ்வொரு கலரா எடுத்து இங்க போகணும்னு கிடையாது. இதுல இருந்து ஒன்னு எடுத்து நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு? n. செகண்ட் பொசிஷனுக்கு n-1. இதே மாதிரி போச்சுன்னா 6 ஃபில் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன வந்துச்சு? n-r+1 வேஸ்ல வந்துச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? P of n, R. அதாவது டோட்டலா n ஆப்ஜெக்ட்ல we are selecting R ஆப்ஜெக்ட். அதாவது இங்க நம்ம R ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி R பொசிஷன்ல ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கேசஸ் எல்லாம் கிடைச்சது? ஃபர்ஸ்ட் n வேஸ்ல ஃபில் பண்ணோம். செகண்ட் பொசிஷனுக்கு n-1 வேஸ்ல ஃபில் பண்ணோம். அடுத்தது தேர்டுக்கு n-2 வேஸ்ல ஃபில் பண்ணோம். இதே மாதிரி கடைசி வந்து என்ன வேஸ்ல போட்டோம்? n-r+1. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா n and n-1 வேஸ் அண்ட் ஒவ்வொரு கேஸும் வந்து அண்ட் வரும். இது நடக்கணும், அடுத்தது இது நடக்கணும். அண்ட் வர்றதுனால நம்ம இங்க என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? ரூல் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ அப்ளைங் ரூல் ஆஃப் ப்ராடக்ட் we get n into n-1 into n-2 etc. n-r+1. So we get the expression for P of n, R. So P of n, R is nothing but n into n-1 into n-2 etc. n-r+1.
Next we are going to simplify into n minus 1 into n minus 2 etc. n minus r plus 1. Next we are going to simplify this expression. So we get p of nr is like that. Next, here we multiply and divided by 1 into 2 into 3 etc. n minus r. So here we multiply and divide n minus r into n minus r minus 1 etc. 3 into for p of n comma r. So the derived expression is n factorial by n minus r factorial. Here n is always positive, n greater than or equal to 1. This expression is suitable for selecting r object out of n distinct objects. Next, we see the alternative method for this expression. Same expression we derive with the another method. Here we use the induction method for this expression. For deriving this expression, first we have to derive p of n comma n equal to n factorial. For that we using induction method. What is the induction method? First we have to assume, first we have to prove it for n equal to 1. Next we have to assume for n minus 1. Next prove it for n. So for first consider n equal to 1. What is p of 1 comma 1? P of 1 comma 1 is nothing but 1. Why? Here the total number of object is 1. So out of 1 we are selecting 1. So only one possibility is 1. So p of 1 comma 1 is 1, which is nothing but 1 factorial. So we get the obvious result for n equal to 1 case. Next we have to assume this result is true for n minus 1. That is p of n minus 1 comma n minus 1 equal to n minus 1 factorial. Take this as equation 1. Next we have to prove this is for n. Prove it for n. That is to prove p of n comma n equal to n factorial. So for this first we start with p of n comma n. That is we are arranging n objects out of n distinct objects. So arranging n object, first we point out one special object and arrange the remaining n minus 1 object. அதாவது இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு பொசிஷன்ல வைப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி வி ஹாவ் டு அரேஞ்ச் த ரிமைனிங் ஒன். ஸோ அதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுறதை நம்ம ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அப்போ டோட்டலாக n இருக்கு, ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக எடுக்கிறோம். அப்போ ஒன்னே ஒன்று என்னிலிருந்து எடுக்கிறோம். அப்போ அந்த ஒன்று ஸ்பெஷல் ஆப்ஜெக்டாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து என்னது n. ஏன்னா n ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுக்கிறோம். ஸோ அந்த ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் ஒன்று எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து n. So there are n position for the special object. So first 1 எடுத்துட்டோம் and அடுத்ததா என்ன பண்றோம்னா மிச்சம் இப்போ எவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? n minus 1 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த n minus 1 ஆப்ஜெக்ட்ஸை நாம அரேஞ்ச் பண்றோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 ரிமைனிங் n minus 1 ன்னு பிரிச்சிட்டோம். ஸோ இங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கான கேசஸ் n and ரிமைனிங் n minus 1 ஆப்ஜெக்டை நம்ம அரேஞ்ச் பண்றோம். இப்போ இங்க and வந்திருக்கனால நம்ம என்ன ரூல் அப்ளை பண்ணணும்? ரூல் ஆஃப் ப்ராடக்ட். So by the rule of product நம்ம p of n comma n எப்படி எழுதலாம்னா n, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கு n பேஸ்ல எடுக்கலாம். இப்போ n into ரிமைனிங் வந்து அரேஞ்ச் ஃபார் n minus 1 ஆப்ஜெக்ட். நம்ம ப்ரீவியஸா வந்து அசம்ஷன் எடுத்திருக்கோம்ல ஈக்குவேஷன் 1 என்ன சொல்லியிருக்கு? n minus 1க்கு இந்த ரிசல்ட் வந்து ட்ரூன்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த ரிசல்ட் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு p of n minus 1 comma n minus 1 நம்ம இங்கே எழுதிடலாம். நெக்ஸ்ட் நம்ம p of n minus 1 n minus 1 ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் ஈக்குவேஷன் 1ல n minus 1 factorial. ஸோ நம்மளுக்கு n into n minus 1 factorial தெரிஞ்சிரும். n into n minus 1 factorial, இந்த factorial ஆல்ரெடி நம்ம இந்த ரிசல்ட் படிச்சிருக்கோம். ஸோ by using the known result, this is nothing but n factorial. So we get p of n comma n equal to n factorial. ஸோ இப்போ p of n comma n ஓட ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ நாம மெயின் ரிசல்ட்டுக்கு போகலாம். ஸோ இப்போ நம்ம எது ப்ரூவ் பண்ணணுமேனா p of n comma r equal to n factorial by n minus r factorialனு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக இருக்க n பொசிஷனை 2 குரூப்பாக பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னது r பொசிஷனும், மிச்சம் இருக்கிறது என்ன ஆயிரும் n minus r. ஸோ டோட்டலாக இருக்க n-ஐ நான் டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்ல எவ்வளோ இருக்குன்னா 6, செகண்ட்ல எவ்வளோ இருக்குன்னா n minus r நான் பிரிக்கிறேன். ஸோ the number of ways of putting
n objects in n position. ஸோ இப்போ n பொசிஷனில் இருக்கு. நான் n ஆப்ஜெக்டை n பொசிஷனில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்னது நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் புட்டிங் r of n ஆப்ஜெக்ட் இன் த ஃபர்ஸ்ட் r பொசிஷன். ஸோ nலேருந்து ஃபர்ஸ்ட் எடுத்து r பொசிஷனில் போடுறேன். அண்ட் இந்த ரிமைனிங் இருக்க n மைனஸ் ஆர் எடுத்து n மைனஸ் ஆரில் போடுறேன்னு சொல்லலாம். இப்போ அதையே நான் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா பொசிஷன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பொசிஷன் இஸ் n. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் n. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே இந்த n ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து இந்த n பொசிஷனில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும் எனக்கு, அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து 2 குரூப்பாக பிரிக்க போகிறேன். ஒன்று வந்து என்னது ஆர் பொசிஷன், அதாவது ஃபஸ்ட்டு ஆர் இருக்கிற வரைக்கும் ஒன்று அதில் எடுத்து அப்ளை பண்ணணும். அப்புறம் ரிமைனிங் இருக்க n மைனஸ் ஆருக்கு நான் தனியாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் பொசிஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஆர் பொசிஷனில் இங்கே இருக்க n ஆப்ஜெக்ட்ல இருந்து ஏதாவது ஆர் எலிமெண்ட் எடுத்து நான் இங்கே போடுறேன். ஸோ இங்கே ஏதாவது ஆர் எலிமெண்ட் எடுத்து போட்டுட்டு அடுத்தது ரிமைனிங் இருக்க பொசிஷன் என்னது n மைனஸ் ஆர். இந்த n மைனஸ் ஆர் பொசிஷன்லையும் மிச்சம் இருக்க ஆப்ஜெக்ட் எடுத்து நான் போட்டுறேன். ஸோ இப்போ நான் ஸோ ரூல் ஆஃப் ப்ராடக்ட் படி நான் வந்து P of n, n எப்படி எழுதலாம், P of n, r into P of n minus r, n minus r. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு n ஆப்ஜெக்ட் இருந்தது, nலிருந்து நான் r ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் r பொசிஷனில் போடுறேன். இப்போ டோட்டலாக நான் nலிருந்து r ஆப்ஜெக்டை எடுக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னது P of n, r into நான் இப்போ nலிருந்து r எடுத்துட்டேன்னா எனக்கு மிச்சம் எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கும், n minus r ஆப்ஜெக்ட் தான் இருக்கும். பொசிஷனும் எவ்வளோ தான் இருக்கும், n மைனஸ் ஆர். ஸோ n மைனஸ் ஆர் ஆப்ஜெக்ட் எடுத்து n மைனஸ் ஆர் பொசிஷனில் போடுறேன். அதனால தான் இங்கே வந்து P of n மைனஸ் ஆர், n மைனஸ் ஆர். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி இண்டக்ஷன் மெத்தடில் P of n, n ஃபேக்டோரியல் ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது அதே தான் P of n மைனஸ் ஆர், n மைனஸ் ஆர் என்ன வந்துடும், சேம் ரிசல்ட் அப்ளை பண்ணிங்கன்னா n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் வந்துடும். ஸோ இதிலிருந்து P of n ஓட எக்ஸ்பிரஷனை நம்ம டிரைவ் பண்ணிடலாம், which is nothing but n factorial by n minus r factorial. This is the another proof for the expression of permutation. Next we are going to the next case. Here we consider the elements are not distinct, that is the objects are not distinct. So the number of ways of arranging r of n objects but that are not distinct. So for that we consider total number of objects is n but not all are distinct. Let Q1 types of objects are first kind, Q2 objects of second kind and Q2 objects of tth kind. So first kindல எனக்கு Q1 object இருக்குன்னு எடுத்துக்கிறேன், second kindல Q2 object இருக்குன்னு எடுத்துக்கிறேன், t kindல Q2 object இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து எல்லா எலிமெண்ட்டும் டிஸ்டிங் கிடையாது. ஸோ சம் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து அதே தான் இருக்குன்னு இருக்கும். ஸோ போன டைப்பில் வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, ஆனால் இங்கே வந்து சிலதெல்லாம் வந்து அதே மாதிரி வரும். எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது, சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் அதே மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கைண்டில் வந்து Q1 ஆப்ஜெக்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன், செகண்ட் கைண்டில் Q2 இருக்குன்னு எடுத்துக்கிறேன், டீயில் வந்து Q2 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் பெர்முடேஷன் எக்ஸ்பிரஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா P of nr equal to n factorial by Q1 factorial, Q2 factorial, etc. Q2 factorial மாறும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்ணது டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு, இப்போ டிரைவ் பண்ணுறது நாட் அ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ நாட் அ டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் இதுதான் பெர்முடேஷனோட எக்ஸ்பிரஷன். ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு த டெரிவேஷன். ஸோ லெட் டேக் n objects that are all not distinct. So from that Q1 objects of first kind, Q2 objects of second kind and etc. Q2 object of t kind. இங்கே ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம். Let n objects are marked so that objects of the same kind become distinguishable from one another. நம்ம ஃபஸ்ட்டு n ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதில் வந்து சிலதெல்லாம் ரிப்பீட்டேஷனாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா அது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம அதுக்கு ஒரு மார்க்கிங் கொடுத்துட்றோம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்தது இப்போ நம்ம நம்பர் கொடுத்துட்டோமா, நம்பர் எல்லாமே வந்து என்னது டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ டோட்டலாக நம்மளுக்கு நம்பர் கொடுத்ததை பொறுத்த வரைக்கும் n ஆப்ஜெக்ட், அந்த n ஆப்ஜெக்ட்டும் வந்து என்னது டிஃப்ரெண்ட் நேமிங்கில் இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் அரேஞ்சிங் தீஸ் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். இங்கே ஏன் நான் டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறேன்னா நான் கொடுத்துருக்க நேம் வந்து ஒன்னொன்றுக்கும் வேற, நம்ம தான் நேம் கொடுக்குறோம். அப்போ அந்த நேமிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்னது டிஸ்டிங்க்ட். அப்படி இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து என்னது n ஃபேக்டோரியல்.
ஏன் n ஃபேக்டோரியல்? நம்ம n எலிமெண்ட் எடுத்து nல ஃபில் பண்ணுறோம். அப்போ p of n, n. p of n, n ஓட வேல்யூ n ஃபேக்டோரியல்னு நம்ம லாஸ்ட் சம்மில் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அரேஞ்சிங் n distinct objects in n position is nothing but n ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங் கொடுத்தபடி இதோட அரேஞ்ச்மெண்ட் n ஃபேக்டோரியல்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போ நம்ம அந்த மார்க்கிங் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். But two permutation will be the same when the marks are erased if they differ only in the arrangement of marked objects that are of the same kind. ஸோ நம்ம கொடுத்துருக்க நேமிங் இருந்தால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்து என்னது டிஃப்ரெண்ட். அந்த நம்ம கொடுக்குற நேமிங் இல்லைன்னா சம் ரிப்பீட்டேஷன் வரக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ அந்த ரிப்பீட்டேஷன் எந்த மாதிரி வரும்? இந்த ரிப்பீட்டேஷன் வந்து எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைப் Q1 ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா செகண்ட் Q2 இருக்குன்னு எடுத்திருக்கோம். T வந்து Q2 டைப் இருக்குன்னு எடுத்திருக்கோம். அப்போ ரிப்பீட்டேஷன் வந்து நம்மளுக்கு Q1 ஃபேக்டோரியல், Q2 ஃபேக்டோரியல், Q3 ஃபேக்டோரியலாக இருக்கும். ஏன்னா இதுக்குள்ள நம்மளுக்கு சஃபலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ரிப்பீட்டேஷனாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொன்னோம் நம்ம n பெர்முட்டேஷன், n ஃபேக்டோரியல் பெர்முட்டேஷனில் இருக்கும். இதெல்லாம் வந்து Q1 ஃபேக்டோரியல், Q2 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா Q3 ஃபேக்டோரியல்ங்கிறது ரிப்பீட்டேஷன். இப்போ நம்மளுக்கு ரிப்பீட்டேஷன் இல்லாமல் வேணும்னா டோட்டல்ல இருந்து இந்த ரிப்பீட்டேஷனை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் கிடைச்சிரும்? P of n, r is equal to n ஃபேக்டோரியல் by Q1 ஃபேக்டோரியல், Q2 ஃபேக்டோரியல் எக்ஸெட்ரா Qt ஃபேக்டோரியல் கிடைச்சிரும். ஸோ இதுதான் required expression when we consider n is the non-distinct object. Next, we see this example with next we see this proof with some example. For this consider n equal to 4, r equal to 4. So 4 objects எடுத்து 4ல இருந்து நம்ம அரேஞ்ச் பண்றோம் and 2 different kinds னு எடுத்துக்கிறேன். அதாவது t equal to 2. இப்போ நான் வந்து இப்போ 4 எடுத்திருக்கேன், 4 ஆப்ஜெக்ட். இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கைண்ட், ரெண்டும் வந்து 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த 4யுமே நான் 4 பொசிஷனில் ஃபில் பண்ணுறேன். அப்போ அதாவது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? P of 4, 4 நான் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ P of 4, 4. இப்போ நான் இதுக்கு இது 2 ரெட்டு 2 லைட் பிங்க் இருக்கா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 1, லாஸ்ட் 2 வந்து 1 நம்ம பார்க்கும்போது. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபர்ஸ்ட் நேமிங் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து இது எப்படி டினோட் பண்ணுறேன்? ABCD. ஸோ இப்போ ABCD நோட்டேஷனை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்குது? 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ எனக்கு 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நான் அந்த 4 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டோட பெர்முட்டேஷன் என்ன வரும்? எனக்கு 4 ஃபேக்டோரியல். அதாவது P of 4, 4 is 4 ஃபேக்டோரியல், which is nothing but 24. ஸோ அதோட என்னென்ன காம்பினேஷன் பார்க்கலாம். இதுதான் வந்து அதோட காம்பினேஷன். ஸோ இந்த 4 ஃபேக்டோரியல் 24 ways. இதுதான் வந்து the possible 24 ways. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சிலதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ நம்ம தான் வந்து இதுக்கு நேமிங் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த நேமிங் இல்லாமல் தான் வந்து ஆக்சுவல் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இதில் இருக்க ஏபிசிடியில் விட்டுட்டு வெறும் கலர் மட்டும் பாருங்கள். அப்போ நிறைய ரிப்பீட்டேஷனும் இருக்கும். எனக்கு அந்த ரிப்பீட்டேஷன்லாம் வேண்டாம், டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேசஸ் வருதுன்னு பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றை பாருங்கள். இப்போ இது வந்து டிஃப்ரெண்ட். ஸோ நான் இதை ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்தது பாருங்கள். இதில் வந்து நேமிங் டிஃப்ரெண்ட், பட் இப்போ கலர் வச்சு பேஸ் பண்ணி பாருங்கள் 2 1. அப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணக்கூடாது. இப்போ தேர்டுக்கு போங்க. தேர்டு வந்து கம்பேர் டு ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நான் தேர்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபோர்த் ஒன்னும் டிஃப்ரெண்ட். ஸோ நான் அதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் இதே ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கா? வரல. ஸோ அப்போ நான் இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எவ்வளோ செலக்ட் பண்ணிட்டேன்? 4. இப்போ அடுத்த ஆப்ஜெக்டை பாருங்கள். இது ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்கா? ஆயிருக்கு. இங்கே வந்து ஏற்கனவே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வராது. இதே மாதிரி 1 by 1 எல்லாமே செக் பண்ணிட்டே வாங்க. ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணதில் எதுவுமே வரக்கூடாது. அப்படி பார்த்தா அடுத்தது நம்மளுக்கு இந்த கேஸ் வரும். அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இது வரும். இதை தவிர மற்றது எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ணதில் ஏதோ ஒரு டைப்பில் தான் வரும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட்டுன்னு பார்த்தா எவ்வளோ தான் வரும் நம்மளுக்கு? 1 2 3 4 5 6. ஸோ ஒன்லி பாசிபிலிட்டி இஸ் 6. ஸோ இங்கே நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம்? ஸோ ஒன்லி 6 டிஃப்ரெண்ட் வேஸ். அந்த ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே n ஃபேக்டோரியல் வந்து என்னது? 4 ஃபேக்டோரியல். நம்ம Q1 Q2 மட்டும் எடுத்திருக்கோமா? இப்போ 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். ஸோ 2 into 2 4. இப்போ 24 by 4 equal to 6. ஸோ ஃபார்முலா படி பார்த்தாலும் நம்மளுக்கு அதே ரிசல்ட் தான் வந்துருச்சு.
பெர்முடேஷன் ஃபார்முலா வந்து 2 டைப் பார்த்தோம். ஒன்று வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒன்று, நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். நான் லாஸ்ட் கிளாஸில் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டோட ஃபார்முலா வந்து n வித் n அரேஞ்ச்மெண்ட் வந்து சொன்னேன். அதாவது p ஆஃப் n, n தான் நான் சொன்னேன். p ஆஃப் n, rோட ஃபார்முலா சொல்லலை. அது என்ன சேஞ்சஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம p ஆஃப் n, r இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து நியூமரேட்டரில் மட்டும் r ஃபேக்டோரியல் வரும். நான் லாஸ்ட்டாக போட்டது வந்து p ஆஃப் n, n. டோட்டல் ஆப்ஜெக்ட் n, அதில் வந்து n-ஐயுமே அரேஞ்ச் பண்ணுறதுக்கான பெர்முடேஷன் வந்து n ஃபேக்டோரியல் பை q1 ஃபேக்டோரியல், q2 ஃபேக்டோரியல், எக்ஸெட்ரா qt ஃபேக்டோரியல் பார்த்தோம். இதில் r மட்டும் எடுக்கிறதா இருந்தால் இங்கே நியூமரேட்டரில் மட்டும் சேஞ்சஸ் வரும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாம் தேர்ட் டைப் பார்க்க போகிறோம். இது வந்து என்னன்னா டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டே தான், ஆனால் வந்து எடுத்ததையே திருப்பி எடுக்கலான்னு கொண்டு வரது. அதாவது அன்லிமிட்டெட் ரிப்பீட்டேஷன் இன் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இது பெர்முடேஷன் ஃபார்முலாவோட தேர்ட் டைப். இப்போ இதில் நம்பர் ஆஃப் வேஸ் டு அரேஞ்ச் ஆர் ஆப்ஜெக்ட் வென் தே ஆர் செலக்டட் அவுட் ஆஃப் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் வித் அன்லிமிட்டெட் ரெப்பிட்டேஷன் இஸ் n பவர் r. இதுதான் ஃபார்முலா. இஃப் த ரெப்பிட்டேஷன் இஸ் அலோட் மீன்ஸ் த ஃபார்முலா இஸ் n பவர் r. இதோட ப்ரூஃப் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேக் n டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். ஸோ டோட்டல் ஆப்ஜெக்ட் இஸ் ஹியர் n. எல்லாமே வந்து என்னது டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். அண்ட் டேக் த r பொசிஷன். பொசிஷன் வந்து r எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த n ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம ஏதாவது ஒன்று எடுத்து போடணும். அப்போ இந்த 1 ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி? டோட்டல் பாசிபிலிட்டி எவ்வளோ இருக்கு? n. ஸோ த நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபில் தி ஃபர்ஸ்ட் பொசிஷன் இஸ் n. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன ஃபில் பண்ணணும்? 2. ஸோ ஃபில் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் we have to fill the second position. So here we apply and. So next we go to the second position. இப்போ இதுவே வந்து ரிப்பீட்டேஷன் அலௌடு இல்லைன்னா நம்மளுக்கு டோட்டல் ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று போயிடுச்சுன்னா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? n-1. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன கேஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம்? அன்லிமிட்டெட் ரிப்பீட்டேஷன். ஸோ இங்கே எகெயின் இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்தே மறுபடியும் எடுக்கிறோன்னு அர்த்தம். ஸோ த டோட்டல் ஆப்ஜெக்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். அப்போ எகெயின் இங்கே வந்து எவ்வளோ ஆப்ஜெக்ட் தான் இருக்கும் நம்மளுக்கு? n ஆப்ஜெக்ட். இந்த n ஆப்ஜெக்ட்லேருந்து தான் நம்ம மறுபடியும் செகண்ட் பொசிஷனை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எவ்வளோ இருக்கு? எகெயின் n. ஸோ த நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபில் தி செகண்ட் பொசிஷன் இஸ் எகெயின் n. இதே மாதிரி நாம் 1 by 1 6 பொசிஷன் வரைக்கும் ஃபில் பண்ணலாம். ஒவ்வொரு பொசிஷனையும் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து என்னவா தான் இருக்கும்? நம்மளுக்கு n-ஆ தான் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் n அண்ட் செகண்ட் பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் n அண்ட் தேர்ட் லாஸ்ட் பொசிஷன் ஃபில் பண்ணுறதுக்கான நம்பர் ஆஃப் வேஸ் n. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அண்டுன்னு போகிறதுனால இங்கே நம்ம எது அப்ளை பண்ண போகிறோம்? ரூல் ஆஃப் ப்ராடக்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ரூல் ஆஃப் ப்ராடக்டை நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளையிங் த ரூல் ஆஃப் ப்ராடக்ட், த நம்பர் ஆஃப் வேஸ் டு அரேஞ்ச் ஆர் ஆப்ஜெக்ட் வித் அன்லிமிட்டெட் ரெப்பிட்டேஷன் எமங் த டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் இஸ் p ஆஃப் n, r ஈக்குவல் டு நம்ம என்ன வருதா? எவ்வளோ தடவை மல்டிப்ளை பண்ணணும்? r டைம்ஸ். ஏன்னா இங்கே r பொசிஷன் இருக்கு. ஒவ்வொரு பாசிபிலிட்டி வந்து என்னது? n. ஸோ n இன்டூ n இன்டூ n இன்டூ எக்ஸெட்ரா n r டைம்ஸ். ஸோ வி கெட் n பவர் r. இதுதான் வந்து பெர்முடேஷன் ஃபார்முலா வித் அன்லிமிட்டெட் ரெப்பிட்டேஷன் இன் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ பெர்முடேஷனில் இது வரைக்கும் நம்ம 3 ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் வெறும் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். அப்போ p ஆஃப் n, rோட ஃபார்முலா வந்து என்னது? n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் r ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் நான் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட். அதோட p ஆஃப் n, rோட வேல்யூ r ஃபேக்டோரியல் பை q1 ஃபேக்டோரியல், q2 ஃபேக்டோரியல், எக்ஸெட்ரா qt ஃபேக்டோரியல். தேர்ட் ஒன் அன்லிமிட்டெட் ரிப்பீட்டேஷன் இன் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்டாக இருந்தால் ஃபார்முலா p ஆஃப் nr ஈக்குவல் டு n பவர் r. இந்த 3 ஃபார்முலா பெர்முடேஷனில் இருக்கு. இதையும் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்கம்மா. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம கிளாஸில் 14 பேர் இருக்காங்க. நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ 14 பேர் இருக்காங்க. 14 பேர் வந்து என்னது? டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி. ஸோ 14 டிஃப்ரெண்ட் மெம்பர்ஸ் இருக்கீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அது நான் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறக்கான சான்சஸ் எத்தனை பேருக்கு இருக்குது? 14 பேர்த்துக்கிட்ட நான் யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இதுவே இப்போ நான் அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிறேன். அடுத்த கொஸ்டினும் நான் வந்து 14 பேர்கிட்ட யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டேங்கிறதுக்காக நான் உங்களை விட்டுட்டு கேட்க மாட்டேன். அப்போது நான் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும் போதும் 14 பேர்த்துக்கிட்டையும் கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்ம இப்போ எல்லா ஆப்ஜெக்டும் டிஸ்டிங்க்ட் ரிப்பீட்டேஷன் அலௌடு
அப்படின்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் ஆகும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாஸில் லைவ் கிளாஸஸ் போகும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.